என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அதாவது ஒரு பெண் நினைச்சா என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அப்பா. அந்த தரகர் ஜாதகம்லாம் காட்டுறார். பாருங்க அதை பாருங்க. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்க. அவரும் ஜாதகம்லாம் கொண்டாந்து காட்டுறாரு கொள்றாரு. ஒரு நாள் பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துச்சோ, என்னையே என்னமோ கொண்டாந்து காட்டிக்கிட்டு போகிற வர்ற, டிஃபன் சாப்பிட்ற, வர செலவுக்கு பணம் வாங்கிட்டு இருக்க, ஒன்றும் நடக்கலை, வேறு புரோக்கரை பார்க்க வேண்டியதான்னார். அது இவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஐயா, என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் ஜாதகம்லாம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமா? பாரு, எடுத்து பாரு, எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னா. பொருத்தமெல்லாம் சரியாக இருக்குது, ஒரு 2 பொருத்தம் தான் குறையுது, 10க்கு 2 தான் குறையுது. 2 தானே குறையுது, முடியான்ட்டு வேலையும் பாரு. எல்லாம் பார்த்தாச்சு, முடிச்சாது. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்ணுறார். ஐயர் பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இதை நெருப்பில் போடு, அக்னியில் போடுன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான். லூசு பயிலாக இருப்பான அந்த ஐயர். இன்னும் வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, அக்னியில் போடுங்கிறான், வாயில் போடுற ஐயா. போட்டால் என்ன? யோ, அக்னி தெய்வம் அதில் போட சொன்னேன். இப்போ என்ன சொல்கிற? ஏன் லொல்லு லொல்லுன்னு கத்துற? அதில் பொண்ணுங்கிற அவ்வளோதானே, தூணு துப்பிட்டான். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு. தெய்வம் ஐயாது, அக்னி பகவான், அதில் கொண்டு போய் எச்சே துப்புறியே அப்படின்னா. மாப்பிள்ளை சொன்னால் உனக்கும் நமக்கும் சரியாக வராது. தின்னாலும் ஏண்டா திங்கிறேங்கிற, துப்புனா ஏண்டா துப்புனேங்கிற, இனிமே என்கிட்ட எதையும் சொல்கிற வேலை வச்சுக்காதேன்ட்டான். கடைசியில் ஐயர் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுறான்னாரு. மாப்பிள்ளை சொன்னான், ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், அதானே நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா, இவன் என்னடா இப்படி இருக்கான், தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், இவன் என்னடா இந்த பயம்ட்டு இங்கே வாயான்னு தரகனை கூப்பிட்டாயினுமோ 2 தான் குறைச்சேன்னு. இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான் ஐயா அப்படின்னா. நான் 2 குறைச்சேன்னு சொன்னேனே, நீங்கள் என்னன்னு கேட்டீங்களான்னு கேட்டேன். சொல்லியா என்னன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னான், இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்னடா, முக்கியமாக இருக்க வேண்டியது இதுதான். இதே இல்லைங்கிற நீ. அதாவது அந்த மாதிரி உள்ள ஒருத்தனை, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க, தெரிஞ்சவங்க சொன்னாலும் கேட்க மாட்டான், அது மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற மனைவி கூட அவனை பக்குவமாக திருத்திடுவான்னு சொல்லி, திருத்தி அவனை எல்லாம் தெரிஞ்சவனா ஆக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை மாதிரி ஒரு கணவன் மனைவி 2 பேருமா இருக்கிற போது வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தில் பேசுகிற போது ஒரு அழகான செய்தி சொல்வார். நல்ல செய்தி நான் கேட்டிருக்கேன். அந்தனப்பேட்டைன்னு ஒரு ஊர், அதில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ பேசுகிறார். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, கணவன் ஒரு நாள் மனைவிட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு நாளைக்கு லீவாக இருக்கு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னா. போவோமேங்க அப்படின்னா. ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வா, போகிற இடத்துல அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். கல்லணைக்கு போவோமா அப்படின்னு கேட்குறாரு. போவோங்க. மறுநாள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கல்லணையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த அம்மா புளி சாதத்தை எடுத்து ஒரு தட்டில் வைக்கிது. வச்சு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, தட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம், எடுத்து எனக்கு கொடு, என் வாயில் நீ ஊட்டி விடு அப்படிங்கிற. ஐயா அப்படின்னா. ஆமாம். அது பக்கத்தில் பார்த்து யாரும் பார்க்குறானான்னு பார்த்துட்டு
எடுத்து வாயில் கொடுத்தது. வாங்கினவன் உடனே சொல்கிறான், ஆமாம் நீ என்ன சொன்ன, என்ன செய்கிற அப்படின்னா. அவள் பயந்துட்டான். என்ன எதுன்னா, புளிசாதம் தானே கொண்டாருன்னு சொன்னேன். ஆமாம், சக்கரை பொங்கல் கொண்டாந்துருக்குற இல்லைங்களே, புளிசாதம் தான் நான் கொண்டு வந்து. அறிவு இருக்கா அவனுக்கு? புளிசாதம்னு சொன்னேன், சக்கரை பொங்கல் எடுத்துருக்குற அப்படின்னா. இல்லைங்க அப்படின்னா, இந்த பார் நான் எடுத்து சாப்பிட்டு பாருன்னு இவன் கையில் எடுத்து அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றான். அவளை ஊட்டி விட சொன்னான், இவனும் அவளுக்கு ஊட்டி விட்டான். அவள் சாப்பிட்டு போது, இல்லைங்களே புளிசோறு தானங்க இருக்குன்னா. அப்படியா, உன் கையால் கொடுத்தவொடனே சக்கரை பொங்கலாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை எடுத்து கையை எடுத்து அந்த அம்மா முத்தம் கொடுக்குறா. இதுதான் வாழ்க்கைன்னு, இதுதான் வாழ்க்கை. கணவன் மனைவிங்கிறவங்க இப்படி இருக்கணும். இப்படி ஒருவரை ஒருவர் பாராட்டி, ஒருத்தர் செய்கிறத இன்னொருத்தர் பாராட்டு. இப்போ புளி சுகமாக இது சக்கரை பொங்கலான்னு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். கணவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு செய்கிறது. அப்படி செய்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தில் அப்படி தான் இருக்கணும்னா ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டு, இந்த கணவன்னா எப்படி, மனைவின்னா எப்படி. இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற காலத்தில் சில சமயத்தில் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கண்ணாபின்னான்னு திட்டுவார். அவருடைய வேலையே அதுதான். ஏதாவது திட்டுவார். என்னையா காம்போஸ்டன் வச்சுருக்கீங்க, திருத்தாமல் இருக்கீங்களேன்னு ஒரு புது நோட்டை எடுத்து வச்சு ஒரு நாள் திட்டுறார். காம்போஸ்டன் 8 காம்போஸ்டன் வச்சுருக்கீங்க, ஒன்று கூட திருத்தலையே. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம நோட்டு இல்லை, யார் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆள் நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் காம்போஸ்டன் வச்சேங்கிறார், நம்ம தான் இன்னும் வைக்கவே இல்லையே. அது வரைக்கும் ஓட்டு நல்லதா, அப்படி திருத்தாமல் வச்சுருக்கியா ஐயா அப்படின்னா. திருத்திறேன் சார். அப்படி திருத்திறேன் சார் கண்ணா அப்படின்னான்னு திட்டினார். அதே ஆத்திரத்தோடு வீட்டுக்கு வரேன், அந்த கோபத்தோடு வர்றேன். மாலையில் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி காப்பி எடுத்து இப்படி ஆத்துறாங்க. இன்னும் என் கிட்டேயே வரல. நான் எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட வாங்கின திட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சவுண்டு கொடுக்குறேன், காப்பி அடியுது அப்படின்னா. இப்போ என் பொண்டாட்டி தெரிஞ்சுட்டா. இன்னும் காப்பி கொடுக்கவே இல்லை, கிட்ட கூட போகல, வாசம் கூட தெரியாது. இவன் காப்பி அடாயுதுன்னு கத்துறானே, சரி இதை எங்கோ வாங்கியிருக்கு போல இருக்கு, அதை கொண்டாந்து இங்கே இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் உடனே சொன்னா, என் மனைவி, எங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாராங்க. இப்போ என் மனசில் உள்ள பாரம்லாம் போயிட்டுதா. என்னமோ ஆளுக கடாப்படான்னு கத்துறாரு, அது பண்ண ஏதோ சொல்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சேன், என் மனைவி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கத்துறேன், காப்பி ஆயுது அப்படின்னு. ஆணை பற்றி என்ன சொல்கிறாங்க எல்லாரும், நெருப்புங்கிறான். ஆம்பளைங்கிறவன் நெருப்பு. அதனால தான் அக்னி பகவான்ங்கிறான். ஆம்பளைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. பெண்ணை குளிர்ச்சியானவங்கிறான். அதனால நதிகளுக்கெல்லாம் பெண் பேர் தான் வச்சுருக்கான். காவேரி, கங்கை, சிந்து அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. குளிர்ச்சியாக உள்ளதுக்கெல்லாம் பெண் பேர் வைக்கிறாங்க. நெருப்புக்கு ஆம்பளைங்கிறான். இதை அக்னி பகவான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெருப்பை எடுத்து நீட்டுறேன். காப்பி அடிக்குதுன்னு நெருப்பு நீட்டுறேன். என் மனைவி, எங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு தண்ணியை எடுத்து ஊற்றுறான். நான் நெருப்பை எடுத்து நீட்டுறேன், அவன் தண்ணியை எடுத்து ஊற்றுறா. கொல்லிப்பு கட்டையில் தண்ணியை ஊற்றுனா என்ன ஆகுங்க, சுறுசுறுன்னு ஒரு சத்தம் கேட்கும், லேசாக புகை வரும். இதான் நடக்கும். அதனால தான் அடுத்த வீட்டுக்காரன் இதை கேட்டுட்டு சொல்கிறான், என்ன பக்கத்து வீட்டில் புகையுதுங்கிறான். இதான் பக்கத்து வீட்டில் புகையுதுன்னா இதான் அர்த்தம். என்ன புகையுதுன்னா ஏதோ ஒரு சொல்கிறாரு, அவர் எதோ புகையலாம், பற்றிக்கிட்டு எரியக்கூடாது சார். பொதுவாக நீங்கள் பார்க்குற போது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் இருக்காது. நான் இருக்கிற மாதிரி என் அண்ணன் இருந்தாருன்னா சண்டை வரும்.
எங்கள் அப்பாட்ட எப்போ சட்டை கேட்டாலும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இங்கே வர என்னடா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குப்பா, வேறு சட்டை புதுசாக வேணும், அதானே வேணும், இங்கே வா, உடனே கொடுப்பாரு சார். உடனே சட்டையை எடுத்து கொடுப்பார். எங்கள் அண்ணன் சட்டையை எடுத்து எனக்கு போட்டது இல்லை சார், அவர் சட்டையை தான் கொடுப்பார். நான் ஏன்பா புது சட்டை ஒன்று தைச்சி கொடுக்கப்படாதாப்பா அப்படிம்பா. அதுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு இது புதுசு தானேடாம்ப, இதுக்கு முந்தைய நீ போட்டிருக்கியோ பட, புதுசாக இருந்தா என்ன பழசாக ஏதோ ஒன்று மேலே போட அப்படின்ட்டு. அவ்வளோதான். நான் அதுக்கு பிறகு கூட்டாளிலாம் சொல்லுவான், ஏன்டா இந்த மாதிரியே போறியே, உனக்கு புது சட்டையே கிடைக்காதுடா, உன் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னா. இப்போ என்னடா பண்ணுறது, நான் ஒருத்தன் சொன்னான், இப்படியே இருந்தீங்கன்னா சரியாக வராது, நான் சொல்கிறபடி உன்னோட உணவு முறையை மாற்றுன்ட்டான். 4 இட்லி சாப்பிட்டதை 8 இட்லி ஆக்கினான், அதை இதை சாப்பிட வச்சான். அதுக்கு பிறகு பாருங்க, எங்கள் அண்ணன் சட்டை எனக்கு பத்தலை, அவர் எடுத்து தான் கொடுப்பாரு, போட முடியலையே அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணன் சட்டை கேட்டார்னா என் சட்டையை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அண்ணன் இப்போ ஒற்றுமை எப்படி வந்துச்சு பாரு. நீங்கள் என்னமோ இல்லை இல்லைங்கிறீங்களே, நாங்கள் பண்ண ஒற்றுமையாமா, எங்களோட ஒற்றுமையை விட என்னம்மா ஒற்றுமை இருக்கு. எனக்கு திருமணமானதுங்க. திருமணம் ஆன போது அன்னைக்கு தான் எனக்கு முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் சேர்ந்தானுவ, எல்லாரும் கிண்டல் பண்ணுறான், என்னென்னமோ சொல்லி கேலி பண்ணுறான், அது செய்வானுவோ சரின்னு செஞ்சுருக்கான். அதில் சில பேர் யோசனை சொல்கிறான் எனக்கு, அந்த பயில்வோ எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான். அதில் ஒருத்தர் சொன்ன யோசனை ரொம்ப நல்ல யோசனை, அழகாக சொன்னான். இந்த பாரு, அவங்க பேச மாட்டாங்க, நீ தான் முதல்ல பேசணும். அதனால் நீ என்ன பேச, எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகிற மாதிரி செய்தியே பேசுடான்னு சொல்லி, அது நல்ல செய்தி தானுங்களே. நான் அதுக்கு வேண்டிய டைலாக்லாம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, நான் பேசவே இல்லை. என் மனைவியே பேசிட்டாங்க, முதல்ல அவங்களே பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் எவ்வளோதான் பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை. என்னடா இன்னைக்கு தான் வந்திருக்கா, இன்னும் எங்கள் அம்மாவோட பேசலை பழகலை. நம்ம ஒரு 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன், அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட வந்து ஏன் அம்மாவை இன்னைக்கு வந்தவ ராட்சசின்னு சொல்கிறான். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ மனசுக்குள்ளே அதானே போராட்டம். ஒரே அறை விட்டு வெளியே விரட்டி விடுவோமா? விரட்டிடலாம். ஆனால் ஒன்று, எதுக்கு வந்தப்போ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கக்கூடாது. இப்போ இங்கே பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். பெரிய கோயிலை போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவர் என்ன கேட்பாரியோ, வந்த வேலையை பாரியா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா சார்? அவர் சொல்லுவார், எங்கள் மோகன் சார் உடனே சொல்வார், வந்த வேலையை பாரியா. என் மனசில் அதான் ஓடிச்சு. இதுக்காக ஆத்திரப்பட்டுக்கிட்டு வந்த வேலை என்னங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் சரி. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், அம்மா என் பொண்டாட்டி உன்னை பற்றி ராட்சசின்னு சொன்னாம்மா. இதுக்கு எங்கள் அம்மா என்ன செய்யணும்? ஆத்திரப்படலாம்ல. அது கிடக்கட்டும், நீ என்ன சொன்ன என்ன?
நான் அனுசரித்து போயிட்டேம்மான்னு. அதான் சரிண்ணா, அதான் சரி. என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் ஜாஸ்தியாக சொல்லடா. இது பாருங்க, இப்படி தான் ஆரம்பிக்குது. இதான் குடும்பம் ஆரம்பித்த முறை. இது நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். எங்கள் அம்மாவுக்கு 4 மருமகள். அதில் ஒரு மருமகள் தான் என்னுடைய மனைவி. அந்த கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அம்மா யாருக்காவது சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா அது என் மனைவி கூட தான். அந்த 2 பேருக்கும் பழகினதுக்கு பிறகு, ஒருத்தர் பழகினதுக்கு பிறகு அவ்வளவு நல்ல நட்பு உண்டாயிட்டு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது தையநாயகியை வர சொல்லுன்னு தான் சொன்னாங்க. என் மனைவி பேர் தையநாய், வந்து இருக்க சொல்லு அப்படின்னு. அவன் இருந்தால் தான் எனக்கு கூட வைக்கிறது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது காலப்போக்கில் என்ன ஆயிட்டு, முதல்ல ஒரு வெறுப்பு இருந்தது. மாமியார்னா இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி வெறுப்பாக இருந்திருக்கா. அப்புறம் பார்த்தா அது சரியாக வந்துட்டு. ஒன்று தெரியல, நம்ம சுகேஷிமா இருக்கிறார் இல்லைங்க, அவர் நடுவராக இருந்தார்னா என்ன ஏதாவது கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். நான் ஏதாவது சொல்லுவேன். அது நான் ஜாலியாக இருக்கோங்கிறதுக்காக வேண்டிய அவர் அப்படி சொல்லுவார். ஒரு தடவை ஒரு அம்மா அவங்கள மாதிரி, அதுவும் நானும் எய்த்து பேசுகிறோம். அந்த அம்மா சொல்லுது, ஆம்பளை எல்லாம் அயோக்கியான்னுச்சு. சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்களா? நல்ல வேலை அன்னைக்கு அங்கே இல்லை, நீங்கள் சேர்ந்துருந்தா 2 ரெட்டை நாயனமாக ஆயிருக்கும். சிகிச்சைவாங்க கேட்டார், அம்மா நானும் ஆம்பளை தான்மா, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதனால சொல்கிறீங்க? அது சொன்னிச்சு, காரணம் சொன்னிச்சு. 40 வயசு, நடுத்தர வயசு, கணவன் இறந்து போகிறான். மனைவி என்ன செய்வா? தமம் மாதிரி வாழ்க்கை வாழ்வா. பிள்ளைகளுக்காக இது வரைக்கும் வேலைக்கு போவாதவ போவா, பாடுபடாத பாடலாம் பட்டு அந்த பிள்ளைய வளர்க்குறதுல கவனம் செலுத்துவா. பள்ளிக்கூடத்துக்கே இது வரைக்கும் போயிருக்க மாட்டா. பிள்ளைய போய் எப்படி படிக்குதுன்னு கேட்பா. வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வருவா, குடும்பத்தை நடத்துவா. தவம் மாதிரி வாழ்க்கையை நடத்தி அவர் இல்லையேன்னு அவன் செய்ய வேண்டிய வேலையும் இவளே சேர்த்து செஞ்சு வாழ்க்கை நடத்துவா. அதே சமயத்தில் 40 வயசில் மனைவி இறந்து போனால் கணவன் என்ன பண்ணுவான்? வேற கல்யாணம் பண்ணிக்குவான். அதனால தான் சொன்னேன், ஆம்பளைங்க அயோக்கியன்னு சொன்னேன். என்கிட்ட கேட்குறார் சுகி சிவா, என்னய்யா இந்த மாதிரி சொல்லுது, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க, பதில் சொல்லியா அப்படின்னு. நான் என்னத்தை சொல்கிறது? அந்த அம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்குது. அது கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக நான் இருக்கேன். நான் எதிர்த்து பேசி ஆகணும். என்ன பண்ணுறது? எப்படி சொன்னாலும் அது கேட்க மாட்டேன். பதில், அதுக்கு நியாயமான பதில் சொல்ல முடியாது. அந்த அம்மா சொல்கிறது நடைமுறையில் அதான் நடக்குது, அதுதான் சொன்னிச்சு. நான் என்ன பண்ணேன், இதை வேறு வகையில் தான் சந்திக்கணும்னு நினச்சி நான் போனேன். சார், நடுவர் அவர்களே, ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். அவர் கடுப்பாயிட்டார். இந்த அம்மா என்ன சொல்லுது, நீ ரொம்ப சாவகாசமாக ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு. நான் கேட்கறதுக்கு சொல்லுங்கள், செத்து போயிட்டார்ல அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்போ செத்தாருங்க? எனக்கு தேதி இதெல்லாம் தெரியாதுன்னார். நான் சொல்கிறேன், 1964 வருஷம் செத்தார். மே மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தார். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னார். நீங்கள் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் சொல்லலாம். எப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டானோ அப்புறம் விடு அப்படின்ன. அப்போ பொய் தானே, மற்றதெல்லாம் பொய்யோ உண்மையோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 2:30 மணிக்கு இறந்தாருங்கிறது உண்மைதான். மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்து போனார். சரியாக 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து, டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தவர், அந்த பணத்துக்கு பக்கத்தில் வச்சு பதவி பிரமாணம் பண்ணுறார்.
ஏன் சார், எவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து போயிருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் பிரதமர், எவ்வளவு மாபெரும் தியாகி, எவ்வளவு பெரிய மனிதன், இந்தியாவுக்காக எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார். அவர் இறந்து கிடக்கிறார். ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வேற ஒரு பிரதமரை கொண்டு வந்து வைக்கிறாரு. இது நியாயமா? ஒரு 10 நாள் கழிச்சு செஞ்சா என்ன சார்? அதுக்கு சுகீசிவன் சொன்னார், உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுறீங்க. அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் உடனே வேற ஏற்பாடு பண்ணுறாங்கன்னார். நாட்டுக்கு ஒரு நீதி, வீட்டுக்கு ஒரு நீதியா சார்? நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒருத்தி இறந்து போனால் வேற ஒருத்தியை உடனே கொண்டாந்து வைக்கிறோம். இது அந்த அம்மா தப்புன்னு சொல்லுது. என்ன உடனே மனைவி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க இந்த பதில் நான் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் பதிலாக சொல்லியிருக்கேன். பதிலே நான் சொல்லல, சும்மா வச்சு ஏமாத்திருக்கேன். அதுக்கு நகைச்சுவையோட சொன்னதுனால அந்த அம்மாவும் சேர்ந்து சிரிக்குது. என்னடா நான் கேட்ட கேள்வி அது மறைஞ்சே போச்சு, கேள்வியே மறைஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டால், ஒரு வாழ்க்கையில் இது ஒரு பாடம். பெரிய கோபமாக நேரத்தில் கூட அதை நகைச்சுவையாக மாற்றி கொண்டு போயிட்டோம்னா சந்தோஷமாக. நான் பார்க்குறது, ஒரு டாக்டர் எங்கள் ஊரில் இப்போ அன்னைக்கு ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போனேன். அது காதில் என்னமோ அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போனேன். அவர் என்னமோ சுடு தண்ணி வச்சு அடித்தார். இப்போ சரியாக வச்சு போங்கன்னாரு. வந்தேன். அந்த நர்ஸுக்கிட்ட கேட்டேன், ஐயாவுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும், என்னம்மா இப்படி சொல்லு தர்றேன் அப்படின்னு. அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வந்துட்டார். என்ன சொல்கிறேன் அவர்கிட்டன்னார் நர்ஸுக்கிட்ட. அந்த அம்மா சொன்னிச்சு, இல்லை சார் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். வாங்கி விடாத, ஊரு பூரா சொல்லுவார். வெந்நீரை கொஞ்சம் அடிச்சு விட்டு காசு வாங்கிட்டாங்க அந்த ஆளும்மா. இனி இவர் வந்தார்னா காசு வாங்காது. இல்லை சார், இந்த பஞ்சு, இந்த மருந்து ஊற்றி இதில் வைக்க சொன்னீங்களே, பஞ்சு எங்கள் வீட்டில் இல்லை, ஒரு மூட்டை பஞ்சு எடுத்துக்கூட அவர்கிட்ட, காசு மட்டும் வாங்காத. அதுக்கு என்ன காரணம்னா, நான் இந்த கைராசி டாக்டர்னு ஒருத்தரை பற்றி சொன்னேன். அவர் எங்கள் ஊரில் ஒருத்தர் அவர் இருக்கிறார். அந்த ஒரு வீட்டில் அவங்க அப்பாருக்கு உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப முடியல. பையன் 16 வயசானவர், மூச்சு வாங்குது, முடிஞ்சு போய்டும்னு நினச்சிக்கிட்டு தந்தி கொடுத்துட்டார் சொந்தக்காரங்களுக்கெல்லாம். அப்போல்லாம் தந்தி தான் இருந்துச்சு, கொடுத்துட்டார். ஒரு 20-25 பேர் நெருங்கின சொந்தக்காரன் வந்துட்டான். அப்பாருக்கு முடியணும்ல, இழுத்துக்கிட்டே இருக்க தவிர நிற்க மாட்டேங்குது. சரி, வந்தவனும் பார்த்தான், இதை ஒன்றும் இப்போதைக்கு முடியாதுன்ட்டு வீட்டுக்கு போகலாம்ல. அவனும் போக மாட்டான், ஒரு வழியாக இருந்து முடிச்சுட்டு போவோங்கிறான். ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, எடுத்துக்கிட்டே இருக்கு. 3 நாளாச்சு. 25 பேரை வச்சு சாப்பாடு போடுறதுன்னா ஒரு குடும்பத்தில் அவனுக்கு என்ன பண்ண, அவன் அவருக்கு முடிஞ்சால் போகிறதுக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சுருக்கான். அதெல்லாம் இதுலேயே செலவாகுது. 3 வேளையும் எல்லாருக்கும் சாப்பாடு 25 பேருக்கு போடுறதுன்னா முடியுமா? போடுறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போடாதீங்க, ஒரு நாளைக்கு பூரி போடுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் 11 மணிக்கு ஒரு காப்பி குடிப்பேங்கிறான். போட எல்லாம் போட்டான். திண்ணையில் படுத்திருக்கானுவோ, 8 நாள் ஆகிட்டு, செலவு இப்படி ஆகுதுன்னு பயந்துக்கிட்டு தூக்கம் வரல. அவனு தெருவில் இப்படி சுற்றுறான், இப்படி போகிறான். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான், அவனுக்கும் தூக்கம் வரல, பிள்ளைக்கு வந்துட்டான். என்னன்னே ராத்திரியில் சொல்கிறீங்க, ஏதாச்சும் யோசனையா என்னன்னா? ஒன்றும் இல்லைப்பா, அந்த பாரு திண்ணையில் எல்லாம் படுத்துருக்கான், வரிசையாக படுத்துருக்கான். 25 பேர்ப்பா. உள்ள பொம்பளையெல்லாம் உள்ளே படுத்துருக்கு. சரி, அப்பாவுக்கு செல்ல தந்தியை கொடுத்துட்டப்பா, வந்துட்டானுவோ, போக மாட்டேங்கிறான். அவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில, தவிக்கிறேன். அதனால தான் அப்படி வந்துட்டேன். அதில் ஒருத்தன் பூரி போடுங்கிறான். நான் என்ன பண்ணுறதுன்னா, அண்ணே ஏன்னே இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓண்ணே
நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியதானே. அப்படி சொல்கிற தெரியாத அவனுக்கு? அவரை எல்லாரும் கைராசி டாக்டர் அதான் சொல்லுவான்னு போ. நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவாகுமா, அப்படியே அழைச்சிட்டு போ, கொண்டு காட்டிட்டு வா அப்படின்னு. அப்படி மறுநாள் அதுக்காக போனான். ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனான். டாக்டர் பார்த்தாரு. என்னய்யா? சார் எடுத்துக்கிட்டே இருக்கு சார், போக மாட்டேங்குது. ஒரு 25 பேர் வந்துட்டான், அவனும் போக மாட்டேங்கிறான். எவ்வளோ நாளாக இருக்குண்ணா? 8 நாள் ஆச்சு சார்ண்ணா. அறிவு இருக்கா அவனுக்கு? அன்னைக்கே கொண்டாட வேண்டியது தானே அப்படின்னா. தெரியல சார், அடுத்த வீட்டுக்காரர் தான் ஞாபகப்படுத்தினார், அதோட வந்தேன். ஏண்டா இங்கே எவ்வளவு பட்டாலும் உங்களுக்கெல்லாம் அறிவு வராதுடா அப்படின்னா. கையை கொடுத்தார் சார். அப்படி வச்சார், நாடி பார்க்குறாராம். வச்சார், தூக்கிட்டு போட்டான். கையை தான் வச்சான், தூக்கிட்டு போட்டான். முத்துக்குமார் சார் சிரிக்கிறார் பாருங்க. என்ன கையை வச்ச போயிட்டான். கைராசி டாக்டர்னு ஏன் பேர் இருந்ததுன்னு அதுலேருந்து தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, கையை தொட்டு அனுப்புகிறான்னா வர்மக்கலை தெரிஞ்சது மாதிரி அடி பின்னி எடுக்கிறான். அதுலேருந்து அவர் கைராசி டாக்டர். அவர் கொண்டு வந்து முடிச்சாருன்னு வைங்க. அந்த ஆளுக்கிட்ட நான் ஒரு நாள் மாட்டினேன். சென்னைக்கு போயிட்டு வர்றேன். வந்து விடிய காலம் 4 மணி இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்காக இறங்கி வர்றேன். தூக்க கலக்கத்தில் போகிறேன். பின்னாலேருந்து சத்தம். இவர் டாக்டரு புலவரே அப்படின்னார். என்னடா அவர் சவுண்டு மாதிரி இருக்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவர் தான். ஐயோ காலையில் காட்டி இவரை பார்க்குறது அவ்வளவு நல்லது இல்லையே, இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டோமே. சார் நான் கொஞ்சம் அவசரமாக போகணும், நான் முந்தி இருயா. எப்படி போவீங்க வீட்டுக்கு? நான் ஆட்டோ வேண்டாம், நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். உங்களை வீட்டில் காரில் வேற இவரோட போகணும். இது என்னடா இது, இன்றைக்கி காலைல காட்டியுமே நேரம் சரியா இல்லையன்ட்டு அந்த டிரைவரை கூப்பிட்டு பின்னால் உட்காருன்ட்டார். என்னை முன்னாடி உட்கார சொன்னார். உட்கார்ந்தேன். எல்லாமே நமக்கு ஆபத்தான விஷயமாகவே இருக்குது. முன்னாடி உட்காருன்னார். அவர் ஓட்ட ஆரம்பித்தார். சரி இன்னது நடக்கணும்னு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சாதான்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போனாருங்க. அப்போ எய்த்தாப்பில் ஏதோ இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றானு, பாடி கொண்டு வர்றான். அதை பார்த்தோன்னே ஓரமாக நிறுத்தினார் வண்டியை. என்கிட்ட கேட்குறாரு, நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. விடுங்க சார், வேற எவனோ அந்த வேலையை, அதான் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, தானாவெல்லாம் முடியாதுயா, என்னை கொண்டு வீட்டில் விடுங்க என்ன. அந்த மாதிரி அவர் ஒரு கைராசி டாக்டர். இதை சொன்ன உடனே எங்கள் ஊரில் உள்ள டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்மளை சொல்லியிருப்பாரோன்னு அந்தந்த டாக்டருக்கும் கொஞ்சம் பயம். நான் ஏயா உனக்கு டாக்டர் தவிர வேறு யாரும் சார் நான் உங்களை நீ யாரை சொன்னேன்னு யாருக்கு தெரியும். அதுமாரி இந்த நகைச்சுவையாக சொல்கிறது இருக்குதுங்களே, அது ஒரு உயர்ந்த விஷயம். அதை சொன்னோம்னா கோபதாபம் வராது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், அண்ணன் தம்பி உறவு நல்லாயிருக்கும், ஜாலியாகவே போவோம். வாழ்க்கையில் இனிமேல் படுத்தோம்னா ராத்திரி தூக்கம் வந்துடும், கவலை இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் செய்வதற்கு அதுதான் உதவியாக இருக்கும். அப்போ அவரே ஒரு நாள் வந்து திருக்குறள் முன்சாமிகிட்ட ஒருத்தன் கேட்குறான், ஐயா உங்களை ஒரு கேள்வின்னா. சொல்லியா என்ன? திருக்குறள் முன்சாமி நகைச்சுவையாக பேசுகிறவர், ரொம்ப அருமையான பேச்சாளர். அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், இந்த அனுமார் இருக்கார்லங்க. ஆமாம் இருக்கார். அவர் ஏன் பிரம்மச்சரியாக இருந்தார் அப்படின்னு. இதுக்கு யார் சொல்ல முடியும்? அவர் பிரம்மச்சரியாக இருந்தார்னா இருந்தார், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஏன் நீ அவருக்குன்னு பொண்ணு பெற்று வச்சிருக்கியான்னு கேட்டார். இல்லையா அந்த ஆள் ஏன் பிரம்மச்சரியாக இருந்தார் அப்படின்னு. இப்போ அவருக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதை நகைச்சுவையாக சொல்கிறாரு பாருங்க. சுக்ரீவன் இருந்தான்ல, ஆமாம், ராமனும் சுக்ரீவனும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களா இல்லையா? ஆமாம். சுக்ரீவன் சொன்னான், என் பொண்டாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் வாலி, நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னா. அதுக்கு ராமன் சொன்னான், என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ கண்டுபிடிச்சி கொடுன்னா. இதை அங்கே பக்கத்தில் நின்று கிடந்தவர் அனுமார்.
அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானே, வேணாம் போ அப்படின்ட்டு அவர் பிரம்மச்சரியா போயிட்டாரியா. எப்படி நான் சொன்னதுன்னாரு. அவன் சொல்கிறான், இதுமாரி இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லைங்க, நான் எவனும் சொல்ல மாட்டான், என்னை தவிர வேறு எவனும் இதை சொல்ல மாட்டான்னா. அந்த மாதிரிங்க அவன் பெரிய கடுமையான விஷயந்தான் வந்துச்சு, அதை கூட ஜாலியாக்கிறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பார்த்தாலும் நான் என் வகுப்பில் மாணவர்கள் இருக்கிற போது என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லுவேன். நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கோபம் வர்ற மாதிரி செய்வான், அதை ஜாலியாக்கி விடலாம். ஜாலியாக ஆக்கிட்டோம்னு சொன்னால் அவனும் நம்மளை பார்க்குற போதெல்லாம் சந்தோஷமாக இருப்பான், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். ஒருத்தர் கேட்குறான் என்கிட்ட, பூமியை பாயா சுற்றி கொண்டு போய் கடலில் வச்சாருன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாரு? இது எனக்கு தெரியுமா? இது கதையில் இருக்கா? சாமி இந்த உட்காந்துருக்காரு சாமி, ராமம் போட்டவர், அவர்கிட்ட கேட்டால் அது தசாவதாரம் சொல்கிறீங்க, அதில் இரணியாட்சன் என்ன பண்ணுறான், எடுத்துக்கொண்டு போய் இது கதையில் இருக்கு, நான் புத்தகத்தில் இருக்கு நடத்துகிறேன். அவங்க கேட்குறான், அது எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னா. நமக்கோ தெரியல. இப்போ மரியாதையாக சொல்கிறதுன்னா எனக்கு தெரியலடாங்கணும். தெரியலன்னு சொன்னால் விட்டுருவாங்கிறீங்களா? இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா, அதுக்காக பார்த்தேன். எந்திர என்னடா கேட்குற? அதான் எங்கே நின்றுட்டு சொல்லு. நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? இல்லை சார். பெஞ்சு மேலே ஏடா நாயே, அவன் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான்ல, பெஞ்சு மேலே ஏடா. அவன் பெஞ்சு மேலே ஏறினான். ஏறும்போதே பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலையெழுத்தை பற்றியாடா, வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்னு. நம்மளுக்கு பதில் தெரியலன்னா நம்ம ஏறுறோம், சரி, இவருக்கு தெரியலங்கிறதுக்கு நம்ம பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்ட்டு. அப்போ அதை நம்ம கோபமாக பார்க்காம பிள்ளைகள் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறான், எவ்வளோ அருமையாக பேசுகிறான் அப்படின்னு ரசிக்க கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வழி பண்ணுவான். எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அன்னைக்கு தான் வருது, வரவேற்பெல்லாம் முடிஞ்சது. அந்த அறையில் உட்காந்து ஃபேன்லாம் போட்டு வேர்வை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த காப்பி குடிமா அது எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கு நேரம் நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்கேன். அப்போ எய்த்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா. அவள் இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முந்தி வந்தவ, இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வந்தவ. அவள் சொன்னா, தங்கச்சி நீ இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டேன், உனக்கு சில யோசனையெல்லாம் சொல்கிறேன் கேளுன்னு. சொல்லுங்கக்கா. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, அது எப்படி கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா? அப்படி போடி பைத்தியம்படி கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும், நான் செஞ்ச மாதிரி செய்யணும். சொல்லுங்க அக்கா எப்படின்னா, நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, இந்த மாதிரியா இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, அது இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், நாக்க அறுத்துருவேன். சீட்டு விளையாடுறேன்னு தெரிஞ்சதுன்னு கை போச்சு, அவ்வளோதான். அவன்கிட்ட பேசினேன், இவன்கிட்ட பேசினேன், நேரம் கழிச்சு வந்தேன் காலை அப்படின்னா, இப்படிலாம் சொல்லு நீ. நானும் அப்படி தான் சொன்னேன். அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு. அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொல்லித்தான் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன் கான்னு கேட்டா, இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீங்கள் வந்தீங்கன்னா. அது வழி இல்லை, அப்படி திருத்த முடியாது, அப்படி திருத்த முடியாது. இது ஒரு பாடம்.
பெரிய கோபமாக இருக்கிற நேரத்தில் கூட அதை நகைச்சுவையாக மாற்றி கொண்டு போயிட்டோம்னா சந்தோஷமா இருக்கும். நான் எங்கள் வீட்டில் என் மனைவியை எழுப்பி நான் வந்து விடிய காலம் புறப்படுவேன். அப்போல்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருந்த காலம். 4 மணிக்கு பஸ்ஸுன்னா 3 மணிக்கெல்லாம் வீட்டில் எழுந்திரிக்கணும். அவங்களையும் எழுப்பி விடக்கூடாது. 3 மணிக்கெல்லாம் இப்படி எழுப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் நீ ஒன்றும் ஊருக்கு போய் கழிக்க வேண்டாம், சும்மா எரியான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கோம்னு எழுந்துச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு எல்லாம் செய்வேன். வெளியில் வரும்போது அப்படி வெளியில் இருந்து ஒரு காப்பியை குடிச்சிட்டு பஸ்ஸை பிடிப்பாங்க. ஒரு நாள் நான் அந்த மாதிரி குளிச்சுட்டு வர்றேன், என் மனைவி காப்பி போட்டுருக்கா. என்னடா இது, ஒரு நாளும் நடக்குது, இப்போ எப்படி எழுந்துச்சி வந்தாங்க என்னான்னு தெரியல. நம்ம புறப்புற நேரத்தானே எழுப்பி விட்டு கதவை தாவ போட்டுக்கன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு. என்னது திடீர்னு எழுந்துச்சி காப்பி போடுறேன்னு. இல்லை, நீங்கள் நேற்று உங்கள் வீட்டில் அவர் நண்பர்கிட்ட பேசியிருந்தீங்க இல்லை, ஊருக்கு போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு. அதனால் நேற்று பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் காப்பி போட்டேன். நல்லா அந்த நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு சூடாக இருந்துச்சு, இதமாக இருந்துச்சு. நான் குடித்தேன். குடிக்கிற போது எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன். அந்த நாய்க்கு நான் எது சாப்பிட்டாலும் பிடிக்காது. லொல் லொல் லொல்லுன்னு கத்தும். அதுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் விடும். அது லொல்லு லொல்லுன்னு கத்துது. நான் என் மனைவிட்ட கேட்டேன், இந்த பாரு கத்துது, அதுக்கு கொடுக்கலன்னா என்னை காப்பி குடிக்க விடாது, அதனால் நீ இந்த பால் மிச்சம் வச்சிருக்கியே அதை எடுத்து இதுக்கு ஊற்றவான்னு கேட்டேன். என் மனைவி அங்கேருந்து சொன்னால், ஊற்றி கித்திப்படாதீங்க, பழைய பால்லாம் ஊட்டினா நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்னு. நான் கேட்டேன், நாய்க்கு கூட ஆகாதியா எனக்கு கொடுத்தேன்னு. நாய் வேற நீங்கள் வேறன்ட்டா. நாய்க்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, அதை எதுக்கு குழப்பிக்கிறீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு. நான் நினச்சேன், ஆஹா அவள் கொடுத்தது கூட இல்லை, என்ன அழகாக சொல்கிறா அப்படி நினச்சி அதை பொறுமையோடு வந்தேன். அப்படி வராமல் நானே வேறு மாதிரி இருக்கேன்னு வச்சுங்க, அறிவு கெட்டவளேன்னு கத்திட்டு போனால் போகிற இடத்துல நானும் சரியாக இருக்க முடியாது, மனசு கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸில் ஏறும்போது தடுமாறி கீழே விழுவேன். இதே நினைப்பாக இருந்தால் மனைவி வீட்டில் இருக்கிறவங்களாலையும் நிம்மதியாக இருக்க முடியாது, தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு. இது ரெண்டுமே போகிறதுக்கு மனைவி நல்லா பேசிட்டாளேன்னு நினச்சா. நான் ஒரு நாள் என் மனைவிகிட்ட கொஞ்சம் கடாபடான்னு பேசுவேன். எப்போவாது சில சமயத்தில் லூஸ் தனமாக பேசுகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பேசினேன், காய்கறி வாங்க உனக்கு தெரியலன்னு சொன்னான். காய்கறி வாங்க உனக்கு தெரியல, அவன் வீணாக போனதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றான், சொத்தை முத்தல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசை வேற கூட கொடுக்குறேன்னு. என் மனைவி பதில் ஜாஸ்தி சொல்ல மாட்டாங்க, அருமையாக சொன்னாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானாங்க, ஆமாம், நீங்களே போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, எப்படி வாங்கணுங்கிறத கற்றுக் கொடுங்க, அது கற்றுக்கிறேன். ஆமாம், சரி இன்றைக்கி போய் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நானே கடத்தரில் காய்கறி வாங்க அன்றைக்கி தான் போகிறேன். போனால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறேன், மொதல் கடை என்கிட்ட படித்த பையன் வச்சுருக்கான். நான் பார்த்தேன், அடே இவன் காய்கறி கடையாவது வச்சுருக்கானே, அது வரைக்கும் ஒரு பரவாயில்ல அப்படின்ட்டு பா அப்படின்னேன். ஐயா வாங்க, நீங்கள் வரமாட்டீங்க வந்திருக்கீங்க, உட்காருங்கன்னு ஸ்டூலை எடுத்து போட்டு ஒரு தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படிங்க, என்ன செய்யணுன்னா இந்த சாமான்லாம் வாங்கணும்ப்பா அப்படின்னேன். அதானே உட்காரு, நான் போகிறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னா. முதல்ல 2 தேங்காய் சார். அந்த தேங்காயை அவன் செலக்ட் பண்ண முறை இருக்குது பாருங்க, அப்படி எடுக்கிறான், அப்படி காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், முட்டுறான், 2ஐயும் தூக்கி போட்டான். இல்லை இது ஐயாவுக்கு சரியாக வராது. 100 தேங்காவை இப்படி எடுத்து ஆட்டி ஆட்டி முட்டி முட்டி நான் பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கு, நமக்காக பையன் எப்படி செலக்ட் பண்ணுறான். சே, பிள்ளைங்கன்னா நம்மகிட்ட படித்த மாணவன். இங்கே கூட 2-3 பேர் வந்து உங்கள்கிட்ட படித்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. நான் அவங்ககிட்டையும் பயபக்தியோடு பழகுவேன், ஏன்னா ஏதாச்சும் மாட்டி விட்டா என்ன பண்ணுறது. அப்படி போட்டு எல்லாம் போட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொடுத்து 120 ரூபா ஆச்சுன்னா கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து கொடுத்தேன். முதல்ல காலையில் சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காயை எடுத்து உடைச்ச என் மனைவி அந்த 2 மூடியையும் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து, பாருங்க
இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நான் சட்னி அரைக்க தானே உங்களை தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன், வடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்க, இதில் எப்படிங்க சட்னி அரைக்க முடியும்னா எனக்கு இதைத்தான் அவன் தேடினானோ. 100 காயில் அவனுக்கு கிடைக்கல, பாக்கியெல்லாம் முத்தலாக இருந்திருக்கு, இது உதவாது, இதை கொடுத்தா தான் இந்த ஆள் வீட்டில் வாங்குவான் அப்படின்னு நினச்சி பார்த்து தேடி எடுத்து கொடுத்துக்கிறான். அது கொடுத்து நம்மளை வாங்க விட்டான். சரின்ட்டு இந்த பையனை போய் நம்பி இப்படி ஏமாந்துட்டோமே, இனி படித்த பையனோட நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இப்படி வருத்தமாக உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காயை இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அர்த்தம்? உனக்கு கத்திரிக்காய் வாங்கவும் தெரில, தேங்காய் வாங்கவும் தெரில, நீ என்னை வந்து சொல்கிற உனக்கு வாங்க தெரிலன்னு. உன்கிட்ட எவ்வளவு காசு கூட வாங்கினானோ தெரியாது. ஆமாம். அப்போ இதில் நமக்கு கோபப்படலாம். அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்கலாம். கேட்டுட்டு என்ன பண்ணு, சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கா குடும்பம்? நான் முதலே சொன்னேன் பாருங்க, எதுக்கு வந்தோமோ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கப்படாதுன்னு. குடும்பம் நடத்துறது தான் முக்கியம், 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் முக்கியமே தவிர சண்டை போட்டுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆகையினால நாம் என்ன செய்யலாம், குடும்பத்தில் கணவன் மனைவின்னு இருக்கிற போது ஒருத்தர் பாராட்டுதல் என்ன குறைஞ்சா போயிடுவோம்? பாராட்டிக்கிட்டு அவங்க நம்மளை பாராட்ட, நம்ம அவங்கள பாராட்ட, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாம் பங்கு கொள்ள, நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் அவர்கள் பங்கு, அவங்க வீட்டிலேருந்து வர்றவங்களை நாம் மரியாதையாக நடத்தினோம்னு வைங்க, நம்ம வீட்டிலேருந்து வர்றவங்கள அவங்க மரியாதை நடத்துவாங்க. இதையெல்லாம் செய்து அப்படிலாம் நடத்தி கொண்டு போகிறது தான் குடும்பம். அப்படி இருந்தால் நமக்கு எல்லாமே இன்பமயம் தானே. ஏதாவது துன்பமாக இருக்குமா? ஒரு துன்பமும் இருக்காது, எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும். நம்ம ஒரு காலத்திலையும் ஒரு துன்பம் வர்ற போது அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் எழுந்திருக்க முடியாது. அண்ணன் தம்பியை பற்றி சொன்னீங்களே, ஏன் தம்பி இருக்கான், ஆக சின்னவன், அவன் வந்து இப்போ அவன் வந்து கணக்கு வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டான், எம்எஸ்சி எல்லாம் படித்து ரிட்டையர் ஆகிட்டான். அவன் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் நான் தான் அவனை சைக்கிளில் அழைச்சிக்கிட்டு போய் கடத்திருக்கலாம் அழைச்சிட்டு போவேன், பின்னால் சின்ன பிள்ளை. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழக்கம், எதை கேட்டாலும் 5 தான் சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் 5 தான். தண்ணி குடிச்சியாடா? எவ்வளோ குடிச்ச? 5. சோறு தின்னே 5 சோறு தின்ட்டாரான். அதான் 5 நம்பரை தவிர அவனுக்கு வேற நம்பர் தெரியாது. இது மாதிரி ஒரு நாள் அவனை அழைச்சிக்கிட்டு எங்கள் அப்பா ₹1 காசு கொடுத்தாரு. ₹1 காசு கொடுத்தா ₹1 8 பொட்டலம் பகோடா பொட்டலம், அரையனா ஒரு பொட்டலம், 8 அரை 4 அணா. அந்த காலத்தில் உள்ளது 4 அணா கணக்கு. 4 அணாவுக்கு 8 பொட்டலம், அரை அரைனா ஒரு பொட்டலம், அதில் 8 பொட்டலம் வாங்கிட்டு போய் எல்லோரும் சாப்பிடுங்கடான்னு சொல்லி கொடுத்தேன். நான் அந்த கடையில் போய் தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் ஒரு ₹1 பக்கோடா பொட்டலம் கொடுங்கன்னு. அவர் ஒரு 3 பொட்டலத்தை போட்டார். போட்டுட்டு என் தம்பியை பார்த்து, டேய் இன்னும் எத்தனை போடணும் அப்படின்னார். அவனுக்கு தான் தெரியும் 5ன்னா, அவ்வளோதான் அவன் சொன்னான். அவன் இன்னும் 2 பொட்டலம் போட்டு கேட்டாலும் 5ன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவருக்கு கரெக்டாக கேட்டார். 3 போட்டுட்டு இன்னும் எத்தனைடா போடணுன்னாரு, 5ன்னா. அவர் மாமா ஒருத்தர் நின்றுக்கிட்டு தான், பெரிய பையன், விட்டாரு அரை. அவன் காலில் விழுவிடா, காலில் விழு, இத்தனையோண்டு இருக்கிறான், என்ன கரெக்டாக சொல்கிறான் பத்தியான்னு. நான் பார்த்தேன், இதுக்கு பிறகு நின்னா இன்னும் 2 போட்டுட்டு கேட்பாரு. இவன் அப்பவும் 5ன்னு தான் சொல்லுவான். நம்ம கதை கந்தலாக போடும் அப்படின்ட்டு சரி போகிறேன், அதை எப்படியெல்லாம் அடிக்காதீங்க, நான் வர்றேன்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு அவன் யாருன்னு கேட்டால், கணக்கு வாத்தியாரில் அந்த ஊரில் பெரிய கெட்டிக்காரனாகிறான். அவன் வந்து அவங்ககிட்ட டியூஷன் படித்தாக்கா பாஸ் பண்ணுவாங்கங்கிற பேர்லாம் இருக்குது கணக்கில் அவங்ககிட்ட, அப்படிலாம் பேர் வாங்கிட்டான். இப்போ நான் பார்க்குற போது எனக்கு அந்த நினப்பு வருது, இவனை அழைச்சிக்கிட்டு போனோமே,
இவன் 5ன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கினானே. குழந்தைய வளர்க்குறதுன்னு வச்சுக்கிறோம், அதில் தானங்களே சண்டை வரும். இப்போ சில சமயத்தில் என்ன செய்வானுவோ பையனுவ அந்த ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்குறோம்ல, மார்க்கெலாம் போட்டு அப்பாக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்குவோம். அப்பாக்கிட்ட அந்த மார்க்குக்கு கையெழுத்து வாங்க முடியாது, அவனுக்கு தெரியும். அவன் வாங்கிக்கிற மார்க்குக்கு அப்பா கையெழுத்து போட மாட்டார், அடி தான் கொடுப்பார். அவன் பார்த்து அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நீ கொஞ்சம் நைஸாக பேசி வாங்கி கொடு, என்னமோ குறைஞ்சி போச்சு, அடுத்த பரீட்சையில் பார்த்து. இதே மாதிரி தான் முதலேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அடுத்த பரீட்சைன்னு சொல்கிறானே தவிர மார்க் மட்டும் கூட வாங்க மாட்டான். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை வதக்கத்துலவாக்கு போட்டுக்கிட்டு அவர் சௌகரியமாக ஈசி சேரில் சாஞ்சிருக்கிற நேரம் பார்த்து இந்த அம்மா இந்த இதை கையெழுத்து வாங்கி வைக்க சொன்னான் அப்படின்ட்டு பார்த்துவிட்டு ஓன்ட்ட கொடுத்தானா அப்படின்ட்டு பாரு, கணக்கில் 8 மார்க் வாங்கியிருக்கான். இந்த அறிவு கட்ட நாய் உருப்பிடுவான. இருங்க, நம்ம தெருவில் எல்லா பயிலுமே 8 மார்க்கு தான். எல்லா மார்க்கும் தெரிஞ்சது மாதிரி சும்மாவது சொல்லி கையெழுத்து வாங்கிறதுக்காக நம்ம தெருவில் எல்லா பயிலும் 8 மார்க்கு தான். உனக்கு தெரியுமா 8 மார்க் வாங்கிக்கிறவனை கண்டிக்காமல் நீ வாங்கிட்டு வந்து கையெழுத்து வாங்குற. நீங்கள் படிக்கும்போது 6 மார்க் தானே வாங்கினீங்க. நம்ம பிள்ளை 2 மார்க் கூட வாங்கியிருக்கான், 8 மார்க் விடுங்க. அவன் 6 மார்க் வாங்கினது இவளுக்கு எப்படி தெரியும்? சில நேரத்தில் ஆம்பளை அப்படி தான் உளருவான். சில நேரத்தில் நான் அந்த காலத்தில் 6 மார்க் தான் வாங்கினேம்மா, அவள் அதை கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் பயன்படுத்துவாள். நீ 6 தானே வாங்கினேன், இவன் 8 வாங்கியிருக்கான், சரி தொலைது போ அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுப்பான். அவன்கிட்ட கொண்டு கொடுத்துருவான். பிள்ளைய நான் அவத்தை அவள் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது சரியாக வரும். பிள்ளைய கண்டிக்கிறது, பிள்ளைய வளர்க்குறதுங்கிறது இருக்க. நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைய பார்த்துக்க முடியுமா? வீட்டில் நம்மகிட்ட பிள்ளைய விட்டுட்டு நான் கடத்தலுக்கு போயிட்டு வரேங்கிறாங்க. 1.5 வயசு பிள்ளை என்னால் பார்த்துக்க முடியலங்க. அவன் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான், நம்மளை ஒரு வேளை செய்ய விட மாட்டேங்கிறான், ஓடியாடுறான். நம்மளால் ஓட முடியல, நம்ம பார்க்குறோம். இதை பூராவும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த பெண்கள்கிட்ட பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு நாள் வெளில போய் டீ போட்டு சாப்பிட்லான்னு பால், இது வரைக்கும் நான் பால் காய்ச்சி அடுப்பில் ஊற்றாமல் இது வரைக்கும் காய்ச்சினதே இல்லை. அது பொங்கி ஊற்றின பிறகு தான் நான் அதுக்கிட்ட போவேன். இப்போ நான் நினச்சி வகை எப்படி இந்த பெண்கள் மட்டும் எப்படா இதை பொங்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்குறாங்களே எப்படி. அடுப்பில் பாலை வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்களா இல்லையா? எந்த நேரத்தில் பொங்கும்னு தெரிஞ்சு போயிடுறாங்களா இல்லையா? நான் புள்ள பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டனே, அதே அந்த பெண் என்ன செய்கிறா பாருங்க. அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான், அங்கே போவான் இங்கே போவான், அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடா அங்கே போகாத, டா இங்கே ஆர்டர் போட்டுக்கிட்டே உள்ள காய்கறி நறுக்குவாங்க, அந்த வேலை இந்த வேலை பண்ணுவாங்க. அவன் எங்கே இருக்காங்கிறதுல ஞாபகம் இருக்கும். பார் கொள்ளைக்கு போகிறான், அந்த காலில் அந்த கொலுசு சத்தம் கேட்டவுடனே கொள்ளைக்கு போகாதே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா, இதை எப்படி சொன்னா? அவங்களால அதையும் பார்க்க முடியும் இதையும் செய்ய முடியும்னு சொன்னால் அது ஒரு பழக்கம். என்னால் முடியாது. ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, இன்னைக்கு அடுத்த விட்டு அக்கா சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னிச்சு, நான் ஓடி போயிட்டு ஓடாத விழுந்துருவேன், மெதுவாக போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டுருக்கானுவோ, கூப்பிட்டு கொஞ்சம் சோறு போட்டு, இந்த சோறு வச்சுருக்கேன், இந்த குழம்பு இருக்குது, இந்த கூட்டு இருக்குது, எடுத்து போட்டு இந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சு வைங்க, சாப்பிட்டுவானுவோம். அப்படியே பாயத்தலைவாணி எடுத்து போட்டு அவன் அது ரொம்ப சுலபமான வேலை மாதிரி அந்த அம்மா சொல்லிவிட்டு அது சினிமாவுக்கு போட்டு இவன் எப்படா 8 மணி ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். விளையாட்டுக்கு போட்டா வாங்கடா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி தட்டை எடுத்து வச்சு தின்னுங்கடா. எல்லா பயிலும் சாப்பிட்றான். அதில் ஒரு மஞ்சள் கால் சட்டை போட்ட எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல வேண்டாம், ஒன்றும் போடுவேன், மரியாதை சாப்பிடு. அப்புறம் அவள் வந்தால் என் உயிரை எடுப்பா, ஏன் இவனுக்கு சாப்பாடு போடலம்மா, மரியாதை தின்னுடான், எனக்கு வேண்டாம் பசிக்கலை, அடி புத்தையர்னு கொடுத்து வச்சு தின்னுடான்னா அவன் திங்க முடியாமல் தின்னுக்கிட்டு இருக்கான். பாய் எடுத்து போட்டு எல்லா பயிலும் படுங்கடா அப்படின்னா எல்லா பயிலும் படுக்கிறான், மஞ்சள் கால் சட்டை படுக்க மாட்டேங்கிறான். எனக்கு தூக்கம் இல்லை, கொன்று போடுவேன். அப்புறம் அவள் உயிரை எடுப்பா, இவனை மட்டும் ஏன் தூங்க வைக்கலன்னு மரியாதையாக படுறாங்க. அடிக்கிறான், அவன் அழுதுகிட்டு இருக்கான்.
இப்போ அந்த அம்மா வந்துடுச்சு சினிமாவுக்கு போனது. ஏன்னாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடெலாம் போட்டேன். இந்த மஞ்சள் கால் சிட்டாக்கிறான் பாரு, ஆமாம், வேணாம் வேணான்னா விட்டேன். 4 அரை தின்னான். தூக்க மாட்டேன்னா இந்த அழுதுகிட்டே படுத்துருக்கான் பாரு. கிட்ட போய் பார்த்து, அட ஏங்க அவனை அடிச்சிங்க, அவன் 8th விட்டு பையன்ல. எய்த்து விட்டு போயிடா, நம்ம போய மாதிரியே இருந்தான். அதுக்குள்ளே எய்த்து விட்டம்மா அங்கேருந்து வருது. இந்த பாரு உன் வீட்டுக்காரர் பண்ணுற அநியாயத்தை பாரு, உன் பிள்ளைகளோட சேர்ந்துக்கு. அப்போ தான் சாப்பிடு தூங்கினவனை எழுப்பி சாப்பாடு போட்டு அவன்லாம் எய்த்து விட்டு பிள்ளைகள்லாம் விளையாடுறான், அவனோட சேர்ந்து விளையாடுன்னு அனுப்பினேன். அவனை இழுத்துட்டு வந்து தின்னவனை தின்னுடான்னு, தூங்குனவனை தூங்குடான்னு அடிக்கிறாரு. நீ இல்லையே நம்ம ஒன்றும் வந்து சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், கேளு அப்படின்னு. அது கிடைக்காது, அப்படி தான் செய்ய நீ போ அப்படின்னு. ஒரு பிள்ளைய நம்ம பிள்ளை எது, எய்த்து விட்டு பிள்ளை எதுன்னு தெரியாமல் அடிக்கிறான்னா இவன் எப்படி பிள்ளைய வளர்க்க போகிறான்? மாட்டான். இப்போ என்ன செய்யணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து, இப்போலாம் முந்தி மாதிரி 4 பிள்ளை 5 பிள்ளைலாம் இல்லை, ஒரே பிள்ளை. 2வது பிள்ளை கூட இப்போ குறைச்சலாக தான் இருக்குது, ஒரு பிள்ளை தான் இருக்குது, வளர்க்குறோம். அப்படி வளர்க்குற போது நாம் என்ன பலவிதமான கஷ்டங்கள், ஏதாவது கோபமாக பேசிட்டோம்னு சொன்னால் அது மனசுக்கு வருத்தமாக இருக்கு. கோபமாக பேசாத. ஒரே குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டில் என்னன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் ஒருத்தன் இருக்கான். அவள் பெத்த அம்மா என்ன பண்ணுறா, செவிலித்தாயை அனுப்பி அங்கே அவள் எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியாரு. பார்த்தா அவள் என்ன பண்ணுறா, மோர் குழம்பு வைக்கிறாளாம். முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கடுவுரு கலிங்கம் கழாது. அது தயிரை போட்டு பிசைஞ்சி அந்த கையை என்ன பண்ண, நம்ம கையை என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றி அதை அதிலேயே கழுவுவாங்க. அவளுக்கு அது தெரியல, புடவையில் தொடச்சிக்கிறான். இதையெல்லாம் ஜன்னல் வழியாக அந்த கழுவி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தொடச்சிக்கிறான். அதை வைக்கிறான், குழம்பு வச்சு வைக்கிறான். அவன் வந்துடுறான், அவனுக்கு சாப்பாடு போகிறான். இது புளிக்கும், அவள் செய்கிற முறை நல்லா இல்லை, அந்த குழம்பு நல்லா இருக்காதுன்னு கிழவிக்கு தெரியும். ஆனால் அவன் சாப்பிட்றவன் என்ன சொல்கிறான், இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனேன். அவன் அடே இனிமையாக இருக்க, இப்படி செய்ய நீ எங்கே கற்றுக்கிட்டேங்கிறான். நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னா என்ன, அவன் நல்லா இருக்கல்ல, அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இருக்கிற போது அந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இவ்வளவு ரசித்து சிரித்து கேட்குறத பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மனசில் உள்ளதை பூரா சொல்லலாமான்னு ஒரு ஆசை. இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசுவோமா? நீங்கள் எப்போ சாப்பிட போவீங்க? நான் 2 மணி நேரம் பேசலான்னு நினைக்கிறேன்னு அந்த ஐயா அதுக்கு தான் பேசிக்கிட்டே இருந்திருந்தோம்னா இந்த ஆள் அப்போவே நிறுத்தியிருப்பான். நம்ம அமைதியாக கேட்டதுனால பாரு நான் 2 மணி நேரம் பேசுகிறேங்கிறாங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். காலையில் 10 மணிக்கு ஒருத்தன் பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்த, என்னடா இது 3 மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலை. விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான்னா அப்போ விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு பார்த்தான். இதுக்கு மேலே அவனால் தாங்க முடியாது. அங்கேருந்து மேடையில் ஏறி வந்தான். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான். ஒரு துப்பாக்கி இவ்வளோ பெருசு ரிவால்வர் எடுத்து அப்படி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவனை பார்த்தான். இவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. வேறே வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன், நீ அதுக்காக யோ நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கே வந்திருக்க, பேசு. ஒன்றை சுட மாட்டேயா, நீ பேசு. அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒன்றை சுடுறதுக்கு இல்லைடா, அப்புறம் ஏன் வச்சுருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னா. இங்கே கொண்டு வந்தவர் யார் தெரியுமா?
இந்த பெப்பாசி முருகன் இருக்கார் பாருங்க, அவர் தான் கொண்டு வந்தவர். இப்போ ஆபத்து அவருக்கு தான் கிடைக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், பாவம் நம்மளை கூப்பிட்டதுக்காக அவருக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்.